ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அதாவது நிகழ்கால வினைமுற்று. நிகழ்கால வினைமுற்றுனா என்னன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆக்ஷனோ செயலோ வந்து சமீப காலத்தில் நடந்து முடிஞ்சுது, அதை வந்து நம்ம இப்போ ப்ரெசண்டில் சொல்ல போகிறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இஸ் கம்ப்ளீட்டட் இன் பாஸ்ட், ஸோ இட் கேன் பி எனி டைம் அண்ட் வி ஆர் டெல்லிங் தட் இன் ப்ரெசன்ட். செயல் கடந்த காலத்தில் முடிந்தது, அது எந்த நேரத்தில் வேணால் இருக்கலாம், தற்போது அதை சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்பு எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்ப் டேபிளில் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். அதாவது மூணாவது காலத்தில் இருக்கிற வெர்பை தான் நம்ம எடுக்க போகிறோம். அது கூட ப்ளஸ் ஹேவ், ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படி சேர்ந்து வரதான் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெர்ப் ஃபார்மேட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வாக்கடுங்கிற பார்ட்டிசிபிள், அதில் ஹேவ் வாக்கடு நடந்திருக்கிறார்கள். ஹேவ் வாக்கடு அப்படின்னா நடந்திருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஹேவ் வாக்கடு அப்படின்னு போடலாம், இல்லை வி ஹேவ் வாக்கடு அப்படின்னா நடந்திருக்கிறோம், நடந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனோட சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் சப்போர்ட்டிவ் வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இதில் ஹேவ், ஹேஸ் அப்படிங்கிறது தான் வந்து சப்போர்ட்டிவ் வேர்ப். பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறத வந்து ஹேவ், ஹேஸ், ஹேவ் வாக்கடு. ஸோ இதுதான் வந்து நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஐ ஹேவ் வாக்டு. ஸோ ஐ ஹேவ் வாக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நடந்திருக்கிறேன் அப்படிங்கிறதா வந்து ஐ ஹேவ் வாக்டு. மேலே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் மெயின் வெர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இப்படி தான் வந்து சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பிரிக்கணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் வாக்ட் இன் த ரோட், நான் ரோட்டில் நடந்திருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அடுத்த சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரொனவுன் ஓட எக்ஸாம்பிள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பர்சனில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தே, வி, யூ அப்படிங்கிறதெல்லாம் வந்து செகண்ட் பர்சன். அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹேவ் எதுக்கெலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, தே, யூ, வி, ஐ அப்படிங்கிற ப்ரொனவுனுக்கெலாம் வந்து ஹேவ் வரும். ஸோ இதில் எக்ஸாம்பிள், தே ஹேவ் வாக்டு, அவர்கள் நடந்திருக்கிறார்கள். யூ ஹேவ் வாக்டு, நீங்கள் நடந்திருக்கிறீர்கள். வி ஹேவ் வாக்டு, நாம் இல்லை நாங்கள் நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்து வி ஹேவ் வாக்டு. அடுத்தது தேர்ட் பர்சன் சிங்குலர், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ப்ளஸ் மெயின் வெர்ப். தேர்ட் பர்சன் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்குலர், அப்போது வந்து சப்போர்ட்டிவ் வெர்பாக எதுன்னு வரும்னு பார்த்தீங்கன்னா ஹேஸ். ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து ஹீ ஹேஸ் வாக்டு, அவன் இல்லை அவர் நடந்திருக்கிறார்கள். அவன் இல்லை அவர் நடந்திருக்கிறார், இல்லாட்டி அவன் நடந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சி ஹேஸ் வாக்டு, அவள் நடந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இட் ஹேஸ் வாக்டு. ஸோ ஏதோ ஒன்று வந்து பேர் சொல்லி கூப்பிட முடியல, அது இது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள்ஸ் அனிமல்ஸ் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இட் ஹேஸ் வாக்டு, அது நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஃபார்மேட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லி இது வரலும் பார்த்தோம். ஸோ என்ன முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஹேவ் ஹேஸு ப்ளஸ் பார்ட்டிசிபிள் வெர்பு எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.